அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நாணல்காடு பகுதியில் வெள்ளப்பெருக்கில் மூழ்கி இருக்கிறது. படகுகள் மூலம் மக்களை மீட்டு வருகின்றனர் தேசிய பேரிடர் மீட்புப் படை. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நாணல்காடு பகுதி மூழ்கியிருக்கிறது. நாணல்காடு கிராமத்தில் உள்ள பொதுமக்களை மீட்கும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. படகுகள் மூலம் பொதுமக்கள் மீட்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதி வணக்கம். தற்போது படகுகள் மூலமாக பொதுமக்கள் மீட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்கள். கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தூத்துக்குடி மாவட்டம் நாணல்காடு பகுதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பகுதி முழுமையாக மழைநீரால் சூழப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதியில் மழைநீரில் தத்தளித்து வந்தவர்களை படகுகள் மூலம் மீட்டு இருக்கிறார்கள். ரப்பர் படகுகள் உள்ளிட்டதன் மூலம் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள், அதாவது நாணல்காடு பகுதியில் இருந்த மக்கள் மீட்கப்பட்டு பத்திரமான இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையால் கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். ரப்பர் படகு மற்றும் சாதாரண படகு ஆகியவற்றை மூலம் பயன்படுத்தி அந்த பகுதியில் சுற்றி தவித்து வந்த ஏராளமான மக்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் மிக அதிக அளவில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியது. இதன் காரணமாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாணல்காடு பகுதி மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பகுதியே மூழ்கும் நிலையில் அந்த பகுதியில் சுற்றி தவித்து வந்த மக்களை தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டிருக்கிறார்கள். மீட்டு அவர்களை பத்திரமான இடத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.